கிரவுண்டுக்கு போவே இங்கே வர மாட்டோம் அப்படிங்க கிரவுண்டுக்கு போவே இங்கே வர கிரவுண்டுக்கு போக இங்கே வர மாட்டேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ரீகேப்புக்கு வந்து கிரவுண்டுக்கு போட்டு போகலாமோ ஐஸ்லாம் வைக்கிறதுனால வைக்கிறேன் மண்டே ஏற்கனவே 4 ரூபா பிறந்த மாதிரி இருக்கு Sit with your dad. Give up. The first activity of this team advantage is giving solution for something. I will be giving a small, slight problematic situation, and for the problematic situation, you will have to give solution. So the guide will go to the stage and they will quickly give a solution. You will not be having much of a time for presenting the solution. Only 2 minutes or 3 minutes per team. We have 8 teams here, so 3 minutes of a team will make about 22 minutes, and then there will be a physical. Okay, so that's how it is. I have already told you this particular activity will have small chunks of actions. So when you have the small chunks of actions, it's going to be pretty easy. They long up on the way to open new resident our April 2nd today is 30th, so tomorrow 31st and Thursday 1st and Friday. April 2nd. இல்லை சம்மர் ஃபெஸ்ட் நான் ப்ரீ பண்ணணும் ஏப்ரல் 3rd உனக்கு 5ஆம் தேதி முடியுது அதுலேயும் வெயிட் பண்ணணும் எப்போ முடியுது உனக்கு சரி மேக்ஸ் சரி குயிக்காக டேட் சொல்லுங்க சாந்தி ஸ்கூல் 5th एग्जाम है सरवड़ा सर अब 5th तारीख है थैंक यू समर फेस्ट what Sunday okay summer fest will start on 5th of April okay so appo one day of activity வேணா Saturday is so that's how it is so இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டீம் நான் கொடுக்க போகிறோம் இட்ஸ் லைக் கிவிங் தி சேம் சிச்சுவேஷன் டு couple of music directors and asking them to compose music that's a trend here அந்த மாதிரி நான் ஒரு காமனாக ஒரு 4 டீம்ஸ் தர அந்த 4 நிறுவனத்தில் 4 டீம்ஸ் தர அந்த 4 நிறுவனம் வேற எனக்கு அஷ்வின் சித்தார்த்த இருந்ததுன்னா சார் 2 கிடைச்சி 2க்கு நான் சொன்னோன்னா போனஸ் கிடைக்குமான்னு கேட்போம் பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு கொடுக்க வேண்டிய மார்க் அப்படிங்கிறது மட்டும் ரெண்டாவது மித்ரா கல்விதா நான் 3 பேர் யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ in getting the 8 score boxes for the 8 teams. Okay, so you can எடுத்துக்கொள்ளுங்க இங்கே 2 இருக்கு இன்னும் 6 பேர் கண்டுபிடிங்க I doubt if 6 are there நீ 6 இருக்குன்ற சார் இருக்கு சார் இல்லனா நீங்க தான் சார் காமிச்சிருக்கீங்க
ஒரு டாஸ்க்கை வைங்க. இது சம்மர் ஃபெஸ்ட்டுக்கு எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும். ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. நீங்கள் 4 கேர்ள்ஸ் மட்டும் உட்காந்து அந்த திக்கான சேர்த்துக்கோங்க, விதத்தியாக சேர்த்துக்கோங்க. கேர்ள்ஸ் மட்டும் உள்ள போகும். பசங்க விடணும்னா வெங்கல இருக்கிற யானை போட்டு மாதிரி இதுக்கே எனக்கு நிறைய இது வேணும். ஏதாவது ஒரு 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 அரை மணி நேரம் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் 4 பேர் சேர்ந்து சரிப்பா. So we can give with this whole problem, we can give solutions to food problem. Thursday April Foods Day. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பிரசன்ட் பண்ண போறது நீங்க. So we can note it like the first one. இல்ல 4 ப்ராப்ளம்க்கு 2 சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறது ஓகே. பட் அந்த டைம் கூட நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. டீம் டாக்டர் பேசு. 2 minutes per team. பத்தா வந்துட்டு 3 minutes per team அப்படினா 8 teams அப்படிங்கும்போது 25 minutes முடியும். இதுக்கப்புறம் we will be having a concisable time for the second round. Okay? Right. செகண்ட் வந்து ஃபிசிக்கல் கேம்க்கெல்லாம் வந்து கீழே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு தேங்க்ஸ் டு கிரிதர்ஸ் டேட் தனுஷு சன் ஹி கேம் அண்ட் குட் ஜாப். அப்பா வந்து இன்னைக்கு அந்த ஜூம்லேயே பொசிஷன்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம் ட்ராப் பண்ண வந்த நடந்து வந்திருந்தாரு. வெயில் நடக்க வேண்டாம்னு கார் ட்ராப் பண்ணி நீ உள்ளதா இல்லையா? நான் வந்து தெரியாது அவனுக்கு. அம்மா சொன்னாங்க நல்ல கலந்துருப்பாங்க. நான் ஒன்றுமா நினைச்சேன். ரவுண்டை முடிச்சு நிற்கிறோம். ஒரு கல்ச்சர் இருக்கிறதே பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை பாப்பா ஃபர்ஸ்ட் இதை முடிக்கும். அதாவது இல்லை இந்த பசங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வேணும். ஆனால் அப்படியே விட்டோம்னா ஜாலியாக ஹாக்கி ஃபுட்பால்னு போயிடுவாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டே எனக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்றனா புரியணும். அவங்க எல்லாம் ப்ரெசன்ட் பண்ணணும். ஆனால் yeah, that's right. So, ready? First problem. No. ஆமா. அப்படியே இவர் ஃப்ளைங் கமாண்டர் சாப்பர் உட்கார்ந்து இருக்காரு. பேராசூட்டை மடியில வச்சிருக்காரு. கீழே விழும்போது அப்படியே தூக்கி அப்படி பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஜூஜியோட ட்ரெயின் ஜான்சன் போற மாதிரி போயிடுவார். போய் அது வேற இது ஒரு 4 ஸ்வரம். அது ஒரு கூட உட்காந்து ஒத்துழைப்பு. இது ரெண்டையும் ஒரு டயலாக் போட்டு என் சாலைக்கு நேற்று அதுவா அமைஞ்சிருச்சு. ஜாஸ்தி அதுவா அமைஞ்சிருச்சு. நீயா பூனை வீட்டை சுற்றும் போன ஒரு காசு அது மாதிரியே ஒரு ஆள் நம்ம கிளாஸ்ல அது பேக் பாரு அது மாதிரியே தான் இருக்கு. எல்லாம் என்ன மாத்திக்கிறாரு. கெமிஸ்ட்ரி செஷன் எப்படி இருந்து தெரியுமா? சரி ஓகே ஓகே it's more fun than the previous one. யாருடா இந்த வினோத் எப்போ பார்த்தா நீ ஷெட்யூல் கூட வாங்க. உனக்கு வரது யாருன்னா
பண்ணுங்க புதுமைக்கு வாழ்க்கையை சார் ஆயிரம் நல்லா வருது சொல்ல முடியல குழந்தைங்க இருக்காங்க பச்சை குழந்தைகள் இருக்காங்க சரி your first problem is one அதாவது ப்ராப்ளமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை கன்சைஸா திங்க் பண்ணி எழுதிக்கணும் don't just get into the dictating and writing pattern அதாவது ஒரு 25-year-old salaried person அவனுக்கு தொடர்ந்து failures professional and he is suffering from nightmares and bad dreams nightmares and bad salary 25-year-old salary man அவனுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து அவனுக்கு எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் அண்ட் he is having nightmares and bad dreams கெட்ட கனவு அவனுக்கு சரியான தூக்கம் இல்லை இது ஒரு தீம் 25 வயசு ஆளு நிறைய தோத்துக்கிட்டே இருக்கான் வேலையில நைட்மேர்ஸ் அதே மாதிரி கெட்ட கனவு வருது அவனுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க கொடுங்க இது ஒன்று 25-year-old salary அந்த ஸ்டேஜில் வந்து இன்னொன்று சார் we are going to help the 25-year-old man அவனுக்கு ஏதாவது பேர் வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உருவாக்கும் செகண்ட் ப்ராப்ளம் a college going student age is 17 first year college student age is 17 நான் 17 வயசா இருக்கும் காலேஜ் போயிருக்கேன் எக்ஸாமே எழுதாம பாஸ் ஆகிட்டு இருக்கிற கேட்டகரிக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ 17 முடிச்சு 16 முடிச்சு 2004 நீ போகிறதுக்கா 2004 14 10 years 15 March 16 March 17 March 18 March 19 March 20 March 21st March 17 முடிச்சு 18 நடந்தது 17 year old 17 பார்த்துட்டேன் 18 தான் நடந்துருக்கு நீ எந்த ஏஜ் உனக்கு முடிஞ்சதோ அந்த ஏஜ் தான் நீ ஓல்டுன்னு சொல்லணும் ரன்னிங் ஸ்டாண்டிங் வாக்கிங் எல்லாம் கிடையாது நீ 2004 மார்ச் நீ 2004 2004 மார்ச் 4 2016 மார்ச் பார்த்தியா then you become 10 years older 15th மார்ச் பார்த்தோம் 15th மார்ச் 16th மார்ச் பார்த்தற 17th மார்ச் பார்த்தற 18th மார்ச் பார்த்தற 19th பார்த்தற 20 பார்த்தற 21st பார்த்தற 20 நாளைக்கு முன்னாடி am I right so you are 17 years old you have completed 17 years right and 18th year you have stepped in whereas Dakshin Siddharth 16 complete பண்ணிட்டு 17 ல இப்போ காலேஜ் எடுத்து வச்சிருக்கான் okay so உன்னோட ஏஜ்ல 18 நடந்துட்டு இருக்கும்போது மிட்ல வந்து நம்ம காலேஜ் ஜாயின் நீ ஏதோ ஒரு வருஷம் லேட் பண்ணிருக்கீங்க that's why அப்ப அதான் எனக்கு 17 முடிஞ்சு 18 ஆரம்பிக்கிறப்போ I was first year student in engineering college okay so உனக்கெல்லாம் வந்து கரெக்டான நீ வந்து உனக்கு ஜூலை 21 வந்ததுன்னா you complete 14 ஏன்னா நீ 7ல வந்தது 2017 10 years பார்த்தியா 18 பார்த்துட்ட 19 பார்த்துட்ட 20 பார்த்துட்ட 13 complete 21st ஜூலை வந்துச்சுன்னா 14 வந்து கல்விதா வந்து 2006ல இருந்தாப்படி 2016 அக்டோபர் she became 10 17 அக்டோபர் 18 அக்டோபர் 19 அக்டோபர் 20 அக்டோபர் பார்த்தாச்சு 14 முடிஞ்சிருச்சு இந்த அக்டோபர் வந்தா she becomes 15 years old நீ எந்த ஏஜ் போகிறது 2010 ஆல்கியோட ஒரு வயசு நீ 2020ல எந்த மந்த் அக்டோபர் இப்போ இந்த அக்டோபர் வந்ததுன்னா நீ 10 வயசு கம்ப்ளீட் பண்ண இப்போ 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 10 நடந்துருக்கு போச்சு இந்த அக்டோபர் வந்தா 10 வயசு எந்த வருஷம் ராஜா 11 எந்த மாசம் November 2011 the city வந்து February 2012 இந்த ரெண்டு பேருக்கு 3 மாசம் தான் வித்தியாசம் see November 2011
இப்போ நவம்பர் 2011 வந்துச்சு, இப்போ நவம்பர் 2021 வந்துச்சு அப்படின்னா யூ பிகம் 10 years old. இவளுக்கு 11 ஆரம்பிக்குது, அவனுக்கு 10 ஆகுது. அடுத்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வரும்? கம்ப்ளீட் தான் சொல்லணும், கம்ப்ளீட் தான் சொல்லணும். ஸோ நீ ஒரு வருஷம் லேட் பண்ணி Yes. பட் அதான் அதனால யூ ஷுட் பி ஃபினிஷிங் +2. கரெக்டாக போயிட்டு இருக்கு 7th class. சார்ந்த ஒரு கிரேட் No, 2 years. அப்பா சார்ந்து படிக்கும்போது Yes, அப்பா ARB ல ஒரு வருஷம் படிச்சேன். மறுபடியும் சாந்தில வந்து 8th. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி சாந்திக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணல. Yes. தட்ஸ் வேர் தி லேக்கிங் ஹேப்பன். யா நோ. இப்போ 2012 February, 2011 November, December, Jan, February. 3 மாசம் தான் வித்தியாசம். ஸோ இப்போ சேம் ஏஜ். என்ன பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா யூ ஷுட் கால் அண்ணா. கல்பிதாவுக்கும் மித்ராவுக்கும், விஷ்ணுபிரியாவுக்கும் மித்ராவுக்கும், பிருந்தாவுக்கும் மித்ராவுக்கும் 6 மாசம் டிஃபரன்ஸ். தட்ஸ் வை ஷீ இஸ் காலிங் ஆல் ஆஃப் देम அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. 6 மாசத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகே. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு காலேஜ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு ஷீ இஸ் கெட்டிங் த்ரெட்ஸ், அதாவது மிரட்டல் யார்கிட்ட இருந்துன்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த பொண்ணுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அந்த பொண்ணுடைய வீக்னஸை சொல்லி மிரட்டுறாங்க. சம்டைம்ஸ் அந்த பொண்ணுடைய சீனியர்ஸ் தே ஆர் ஹராசிங் ஹர் emotionally harassing her by speaking. Not bullying. Bullying is completely different. Listen. No, bullying is completely different. Listen guys. Harassing her emotionally by talking about her past failures. Harassing. HARRASSING. Harassing அப்படின்னா பயங்கரமா அபரிதமா தொல்லை கொடுக்குறது, அதுதான் ஹராஸ்மெண்ட். Faculty members are harassing her with her weaknesses. Seniors are harassing her with her past failures. இது ரெண்டுமே எமோஷனலா ஒருத்தர் ரொம்ப காயப்படும். ஸோ அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறது? முக்கியமான கண்டிஷன் தெராப்பின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த தெராப்பியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். Faculty members are harassing the girl by talking about her weakness too much. Her own college seniors are harassing the girl by talking and reminding and teasing about her past failures. Okay? The rendal problem. So first one was a salaried professional. Second one is a college going girl. Third one, 35-year-old businessman. இது நான் காட்டு வருவாங்க. 35-year-old businessman. 35 வயசான ஒரு பிசினஸ்மேன். ஒரு 9 வருஷம் அவருக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Assuming that he had started his business in the year 26. 26 வயசா இருக்கும்போது அவர் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. 9 வருஷமா ஏன் இப்படி 35 வயசு பிசினஸ் மேன் 26 பிசினஸ் ஆரம்பிச்சாரு. இப்போ அவர் வயசு 35. Okay, right. So இந்த பிசினஸ் மேனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னும் 10 வருஷம் இல்லை 5 வருஷம் கூட அவருடைய பிசினஸ் நிலைக்காம போயிருக்கும். கோவிட் சிச்சுவேஷன், கஸ்டமர்ஸ் வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு மாறுறது, அப்புறம் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரா விட்டு போகிறது, அப்புறம் முதல்ல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ பெரிய லெவலில் ஒரு ப்ராடக்டை வாங்குறதுன்னு எக்கச்சக்க பிரச்சனை. அதனால ஹி கெட்ஸ் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பேசிட்டேன். ஸோ ஹி கெட்ஸ் நான் அவன் பார்த்துட்டேன் என்கிட்ட என்ன பேசிட்டு சரி ஓகே. So what happens is he has the fear of failure. Business முடிஞ்சிருமோ அப்படின்னு. ஏன்னா இவனுக்கோ
பிஸ்னஸ் வந்து ஒரு வேலை லாஸ் ஆயிடுச்சுன்னா வேற வேலையில போய் சேர முடியாது. ஏன்னா இவன் படிக்காது. இவன் படிச்சது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். காலேஜ் டிகிரி இல்லை. காலேஜ் டிகிரி இருந்தால் தான் வேற வேலையில போய் சேர முடியும் இல்லை. ஆனால் இவன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு. 6ஆம் வருஷம் it was good. 7th year it was good. 8th year it was average. 9th year it has become below average. So he has started getting food. So how many people you have? So in the business management you get a solution to it. நாளைக்கு கேளுங்க சார். டீம் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணுங்க சார். அப்புறம் தான் சார் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னது உங்கள் டப்பாவில் நான் மைஸ் கொடுத்தா சார். உங்கள் டீமில் கர்விகா லீடர், இவங்க டீமில் ஜிதிகா லீடர், இவங்க டீமில் அனாஸ் லீடர், அவங்க டீமில் விஷ்ணுபிரியா லீடர், அவங்க டீமில் ஹாஃபிஸ், இவங்க டீமில் ஹாஃபிஸ், அவங்க டீமில் அசதாமன் தக்ஷினில் யாருக்காவது அது ஃபார்ம் ஆகும். அது தக்ஷின். நாளையிலேருந்து அனாஸ் வந்து தனி சோல் பெர்ஃபார்ம். ஏன்னா இவன் 1 மாதத்துக்கு வரமாட்டான். ஸோ அனாஸை வந்து வேறு எதையாவது they will come on Thursday. இன்னைக்கு வந்து அசுதாமன் ஹாஃபிஸ் சொல்லி கூட இருக்கான். Thursday தக்ஷின் வந்தோடனே இவன் இந்த டீம்லேருந்து கட்டாயி அங்கே வருவான். அண்ட் இவன் வாங்கி கொடுத்த மார்க் இந்த டீம் கூட இருக்கும். இவன் இந்த டீமுக்கு ஒர்க் பண்ணதுக்கான போனஸ் அவன் தக்ஷின் வந்தோடனே அவங்க டீம் அவன் அவ்வளோ நீ அவன் தான் முடியும். வரும்போது அவங்கள பார்த்துப்பேன். அவனுக்கு போனதுக்கப்புறம் அவங்க தான் முடியும். எப்போ திரும்ப வரானே என்ன. ஸோ தெரியல. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு வரலாம். ஸோ நீ வந்து இன்னைக்கு அவங்க கூட ட்ரஸ்ட் பண்ணி நாளைக்கு வேணா நான் ஒன்று வேற எதையாவது போட்டு. ஸோ மேபி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். உனக்கு தான் ஒரு டீம் இருக்குல்ல. அப்புறம் இங்கிருந்து அனாசனா இது இருக்கு போகுது. கல்பிதா இருக்காங்க, மிதா இருக்காங்க. அப்படின்னு உனக்கு அனாசனம். சரி நாளைக்கு தரணிக்கு வந்தோன்னே அனாஸ் இருக்கு. என்ன பிரச்சனை? ஆப்சென்ட் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கு. எதுக்கு இப்படி இருக்கு? வேற யாருமே சான்ஸ் சொல்லி இப்படி ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு வரப்பாரு. இல்லாட்டி ஒரு 1 hour வரப்பாரு. பகலாம் வாய் கொண்டு தூங்கி ரெடி. 4th a +2 student. இந்த பொண்ணுக்கு this is second girl. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா she is a very studious girl. நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எப்போ விளையாடணும், எப்போ படிக்கணும், எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணணும், எப்போ வந்து ஃபன்னில் இன்வால்வ் ஆகணும், எப்போ வந்து ஸ்பிரிச்சுவலாக இன்வால்வ் ஆகணும், எல்லாமே தெளிவாக போயிட்டு இருந்த ஒரு லைஃப். வெரி குட் மாம் அண்ட் டாட், ப்ராப்பர்லி ரைஸ்ட். பட் திஸ் கேர்ள் ஹேஸ் காட் இன் டு சம் அன்வான்ட் கம்பெனி. இந்த அன்வான்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில குரூப்பிசம் மென்டாலிட்டி இருக்கு. நாங்கள்லாம் இப்படி பண்ணுறோம், நீ தான் அப்படி பண்ணாமல் இருக்க. லைக் நாங்கள்லாம் குரூப் ஃபீல்ட் மார்க் போயிட்டு இருக்கோம், நீ ஒன்று தான் அங்கே 8 ரூபா பார்த்துருக்க. நாங்கள்லாம் பாரு இது ஃபிட்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் கையில் 250 ரூபா வாட்ச் கூட இல்லை. நாங்கள்லாம் வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறோம், எந்திரிக்கிறத 10 மணிக்கு. என்னை ஏன் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க? அதாவது லைக் செட்டிங் த ட்ரெண்ட் அண்ட் மேக்கிங் ஹர் ஃபீல் தட் ஷீ இஸ் நாட் அலவுட் இன்டு த ட்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸில், சில காலேஜஸ் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு 4-5 பொண்ணு வச்சுக்குவாங்க. அதில் இருக்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டை வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தி மட்டும் இருப்பாங்க. We have at least 3 or more good friends from other schools. Other schools வந்து ஒரு 4 பேர் தான் வீட்டில் பேசுவாங்க. உனக்கு இந்திய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீ எல்லாம் என்ன? We have done this, we have traveled to that place, we have seen this movie, we have watched that movie. புரியுதா நான் சொல்றது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சில கழுதை இந்த மாதிரி இருக்கும்.
நீங்கள் இப்போ படிக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சில கருதுக்கு இந்த மாதிரி இருக்கும். டாமினேட்டிங், கரெக்ட், டாமினேட்டிங். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஃப்ராண்டிங் பண்ணி ஐ கேன் ஸ்பீக் டு தட் பாய், ஐ கேன் பசங்களாக இருந்ததுன்னா ஐ கேன் ஸ்பீக் டு தட் கேர்ள் அப்படின்றது. இதெல்லாம் இந்த குழந்தைங்க வந்துட்டு ஃபியூச்சரில் பார்க்க போகிறது தான். நீங்கள்லாம் ஏற்கனவே பார்த்து அனுபவிச்சு அதுலேருந்து வெளியில் வந்தவங்களா இருக்கலாம், இல்லை இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்களா இருக்கலாம். சைஸ் சரி என்னடா நீ பார்த்துருக்கீங்க விட்ரா 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 சரி. ஸோ இந்த பொண்ணு வந்து இப்படி அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால she is not able to concentrate and she gets deviated. எதுக்கு எப்படி டிவியேட் ஆகுறாங்க? இவங்க எல்லாம் சொல்றத நானும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க she gets deviated. அப்படி டிவியேட் ஆகுறதுனால her credits are gone, her school performance is gone, mom and dad's faith is gone, and நல்ல இன்ஸ்பிரேஷன் நினைச்சிட்டு இருந்த தன்னுடைய ஜூனியர்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே now the girl is no longer an inspiration. அந்த மாதிரி லைஃப் மேரேஜ் ஹெல்த் ஹெல்த். ஓகே, 4 things. Team talk time எடுத்துங்க. Let me give you the first 3 or 4 features. Feature number 1. First 3 minutes of team talk la you will have to tell me what issue you are addressing. Okay, right? Total team talk time அப்படிங்கிறது 10 நிமிஷம். Third feature என்ன சொல்லி கேட்டா, மேல வந்து ஒரு டீம் பேசுறதுக்கு 3 நிமிஷம் தான் டைம். மேல வந்து பேசுறதுக்கு 3 நிமிஷம் தான் டைம். And within that you both, if you are a diet, you have to approach it. If it is a triad, வேணா 30 seconds அது improve. Triadனா 3:30, dietனா 3. Okay, that's it. Right? And the next feature is 3:30 தான் maximum saving limit. அதுக்கு மேல நீங்க பேசுறதுக்கு டைம் இல்லை. Okay, sir. Okay, right? என்ன question? நீ பண்ணு. Suppose if your explanation warrants a little bit of extra time, I'll give you extra time. Okay? ஆனா 4 minutesக்கு மேலே தான் ஒரு டீம் சத்தியமா போகுது. போச்சுன்னா மைனஸ் தான். பிளான் பண்ணணும். தான் முக்கியமானது. பரிச்சை வந்து நீ 3 மணி நேரத்துக்கு முடிச்சாகணும். அதே மாதிரி மைண்டை வந்து 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஆனா 3 நிமிஷம் பேச ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மைண்ட் அதிகம் யூஸ் பண்ணும். எஸ். You should join. Every team na 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் பேசிக்கலாம். ஓகே, 3 பேர்னா 3 பேர் ரிட்டர்னியா ரிட்டரா கரெக்ட்டா 3 பேர் அப்படி பேசணும். இங்கிலீஷ் No. So ஏதோ ஒரு டீம் எடுத்துட்டீங்க, அந்த சொல்யூஷனை ரெண்டா பிரிச்சு. எஸ். Each one can concentrate on one question, sir. That's one. ஓவர் ஸ்மார்ட்டா நாங்க 3க்குமே சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா திருத்தமா யோசிக்கிறது அதெல்லாம் உங்களால முடியாது. ஏதாவது ஒன்று எடுத்து ஒழுங்கா பண்ணி அதனோட எக்ஸ்பிளேஷனை 3 பேர் கரெக்டாக பிரிச்சு. I don't want any ஓவர் ஸ்மார்ட்டா நீங்க பண்ணீங்கன்னா மைனஸ் தான் இருக்கு. Too much to handle. உங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. உங்களால எது முடியுமோ அதை பண்ணுங்க. That should be a blend of everything. என்னால் எல்லாத்தையும் கிளிக்க முடியும்னு வந்துருந்தீங்கன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். அது பேசுறப்ப நீங்க திருத்தமா வளர்றீங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு. One is good enough. அதில் நிறைய யோசிக்க. See, ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு 4 சொல்யூஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா I think you are a smart wizard. Rather than taking 2 solutions, ஏன்னா அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறது. ஒரு ப்ராப்ளம் எடுத்து எம்எஸ்ஏடிங் செஷன் நீங்கள் லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் போட முடியுமான்னு பாருங்க. ரெஃபர் பேக் டு நோட்ஸ், என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு சேலரி ப்ரொஃபஷனல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். 4 பிரச்சனைகள் இருக்காங்க. If you are a trained individual and if you come across those people in your life, what kind of solution you will handle? அப்படின்னா நீங்க யூஸ் right? So எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது it's pretty easy. Any more questions? Sir, each one can do separate parts in one solution. Yes, sir. That's how the teacher performs. Yes. So the solution must contain any therapy, sir. It is not a mandate that it should contain any therapy. நீங்கள் வந்து தெராப்பியை தான் சொல்லி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. But if therapy happens to be an option of your thinking frame, then speak about it. Okay? அது எல்லாமே வேறையும் இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்கலாம், ட்ராவல் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு யோசிங்க. தெராப்பிக்குள்ளேயே மட்டுமே போய் டக்குன்னு ஸ்டக் ஆகாதீங்க. யோசிங்க,
பிரெயினை விசாலமாக யோசிக்க விடுங்க. அதில் வர சொல்யூஷன்ஸ் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, போல்டாக பேசுங்க. Yes, sir. Yeah? Yes, sir. Right? Yes, sir. So, Yes, எனக்கு இப்போ ஸ்கோர் பாக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் உட்காருங்க. இவங்க ஸ்கோர் பாக்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கோர் பாக்ஸ் எடுத்து கொடுத்த பிறகு யூனிஃபார்மாக டீம் டாப் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டிங் ஆல்ரெடி இருக்கு. ஆல்பபெட்ஸில் நான் சொல்கிற ஆல்பபெட்ஸ் எடுத்து கொடுங்க. கரெக்டுங்களா? அதில் சாவி வாங்கணும். கீழே வந்து லாஸ்ட் வந்து ஒரு ஸ்டீல் நக்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க கைக்கு. Yes. Go. Brought your water? Thanks, good. அவனுக்கு வந்து கம்பெனியில் இருக்கிற எல்லா விதமான ஸ்டெப்லையுமே அவன் செய்யாகிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு அதனால கிடைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சப்ஜெக்டாகவே தனியாக ஆல்பபெட்ஸ் பாக்ஸ் தனியாக போட்டு வச்சுருக்கேன். சரி, அது அவ்வளோ பெருசு இருக்கு. So, video